நடுத்தெருவிலே, சாலைகளிலே, சந்திகளிலே நாங்கள் கையேந்தி நிற்கும்படிக்கு தளபதி அவர்களுடைய ஆட்சி ஒரு கருப்பு வரலாறாக இருந்தது என்று வரலாறு உங்களை பேசிவிடக் கூடாது. அதற்கு நாங்கள் இடம் தர மாட்டோம். நாங்கள் கேட்பது யாசகம் அல்ல, எங்கள் உரிமைகள், எங்கள் உரிமைகள். சுரண்டாதே சுரண்டாதே கௌரவ விரிவுரையாளர்களின் உழைப்பை சுரண்டாதே. என்னென்ன நாட்டுக்கோ போறீங்க, எங்கெங்கயோ போயிட்டு பாக்குறீங்க. ஜப்பான்ல கல்வியாளர்களுடைய நிலை என்ன, அயல் நாடுகளில் கல்வியாளர்களுடைய நிலை என்ன? கடவுள் மாதிரி மதிக்கிறான். எங்களுக்கு தேவை, பெண்களுக்கு தேவை என்பதை நாங்கள் சொல்லியா உங்களுக்கு நீங்க தெரியணும். நீங்கள் யார் பெற்றெடுத்த பிள்ளை, எப்பேற்பட்டவருடைய பிள்ளை? நீங்க முத்தமிழறிஞர் கலைஞருடைய பிள்ளை என்று நடுத்தெருவிலே, சாலைகளிலே, சந்திகளிலே நாங்கள் கையேந்தி நிற்கும்படிக்கு தளபதி அவர்களுடைய ஆட்சி ஒரு கருப்பு வரலாறாக இருந்தது என்று வரலாறு உங்களை பேசிவிடக் கூடாது. அதற்கு நாங்கள் இடம் தர மாட்டோம். என்னுடைய உரிமைகள், நீங்கள் சமூக நீதி பேசக்கூடிய நீங்கள், சமத்துவத்தை பேசக்கூடிய நீங்கள், சம உரிமையை பேசக்கூடிய நீங்கள், பெண்களுக்கு தேவையான உரிமைகள் எவை என்பது உங்களுக்கு தெரியாதா? கல்வியாளர்களுக்கு என்னென்ன தேவை என்பது உங்களுக்கு தெரியாதா? சமமாக படித்திருக்கிறார்களே, முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறார்களே, எவ்வளவு வேலை சுமை, என்ன கொடுத்தாலும் இன்முகத்தோடு செய்கிறார்களே. நம் கண்ணுக்கு முன்னால் நம்முடைய தோழர்கள் தோழிகள் செத்து போயிட்டார்கள். அதை கடந்து எவ்வளவோ வேதனையோடு வலியோடு இவ்வளவு நெருக்கடியான பொருளாதார சூழலில் இன்முகத்தோடு பணி செய்து கொண்டிருக்கிறார்களே. இந்த கால சூழலுக்கு ஏற்றவாறு யுஜிசி விதிமுறையின் படி நாம் பணி செய்ய சொல்கின்றோமே, யுஜிசி விதிமுறை படி நாம் ஊதியம் கொடுத்தோமா? அவர்களுக்கு தேவையான உரிமைகளை கொடுத்தோமா? இல்லை. இதெல்லாம் நாங்க கேட்டுதான் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களா? முதல்வர் அவர்களே, அமைச்சர் பெருமகனார் எப்பேற்பட்டவர், அவரை மாதிரி ஒரு கருத்தாளர், சிந்தனையாளர், சட்டம் படித்தவர். எங்களுக்கு தேவை என்ன என்பது தெரியாதா? பொருளாதார நீதியை நீங்கள் படிக்கவில்லையா? இந்திய அரசியல் சாசனத்தினுடைய முகவரியை நீங்கள் படிக்கவில்லையா? நாங்கள் என்ன அடிமையா உலகத்திலே கையேந்தி நிற்பதற்கு? இயக்குனர் அவர்களே, நீங்கள் ஒரு பெண் தானே? இவ்வளவு பெண்கள் இப்படி துன்பப்படுவது, நடுத்தருவில் நிற்பது, கூக்குரலிடுவது உங்களுக்கு தெரிய இல்லையா? தோழர் கட்டிட்டதை போல 10 நாளா கத்துறமே, பிச்சையாக கேட்கிறோம். இல்ல, அது 2 நாளைக்கு முன்னாடி நாங்க என்ன பிச்சையா கேட்கிறோம்? எங்களுடைய உரிமையை கேட்கிறோம்.